அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபஅத். அப்போ இறை நேசத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இறை நேசம், இறை காதல், அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஒரு கிராமத்தில் வாலிபர்கள் 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேரும் அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த மக்கள் அனைவருமே சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். வேறு சில கடவுள்களையும் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த 7 இளைஞர்களுக்கு அந்த சிலை வணக்கத்தின் மீதோ வேறு கடவுள்களை வணங்குவதன் மீதோ உடன்பாடு இல்லை. இவங்களுக்கு அல்லாவை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு. அப்போ அல்லாவை ரொம்ப நேசித்தாங்க. அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் அப்படிங்கிறத ரொம்பவே இவங்க எல்லாரும் ஈமான் கொண்டிருந்தாங்க. யார்? இந்த 7 வாலிபர்கள். அப்போ இவங்க அல்லாவை மட்டுமே தான் வணங்கணும் அப்படிங்கிறதுல உறுதியான முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ இவங்க எந்நேரமும் அல்லாவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு கற்பனை பண்ணிக்குவோமே, இவங்க 7 பேரும், ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் பேச முடியாது. பேசுனா மக்கள் இவங்களை என்ன செஞ்சுருவாங்க? கொன்றுவாங்க, அடித்து துன்புறுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த 7 வாலிபர்கள் ஃப்ரெண்ட்ஸு. அப்போது இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஒரு டீ கடையில் நின்று ஜாலியாக பேசுகிறோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க ஒரு இடத்துல ஒன்று கூடி அல்லாவை பற்றி பேசுகிறதுக்காக வேண்டி இவங்க அந்த சான்ஸை டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல ஒன்று கூடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வழக்கமாக்கியிருக்காங்க. அப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாய் ஒன்று இருந்திருக்கு. அந்த நாயுமே இவங்களோட பழகிருச்சு. இவங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க போல். அப்போ அதை கொஞ்சம் நாய்க்கு போட போட அந்த நாயும் இந்த 7 பேர் ஒன்றா சேர்ந்து உட்காரதை பார்த்த உடனே அந்த நாயும் என்ன செஞ்சிடும்? இவங்க பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கும், படுத்துக்கும். அந்த நாயுமே இவங்க மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நாய்க்கு இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு. நாயுடைய பழக்கம் தானே, நம்ம கூட பழக பழக பார்த்துடுச்சுன்னா அப்படியே ரொம்ப கிட்ட க்ளோஸாக பழகி நமக்காக அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு தன்மை தானே நாயினுடைய குணம். அப்போது அந்த நாயும் இவர்களோட ரொம்ப க்ளோஸாக உட்காந்துடுச்சு. அப்போ இவங்க இந்த மாதிரி தனியாக போய் கூடுறது என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த ஊர் மக்கள் கவனித்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டான்னா, ஒருத்தன் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தொடர்ந்து ஒட்டு கேட்டான் ஒளிஞ்சிருந்து. அப்போ இவங்க இறை கொள்கையை பேசுகிறாங்க. நம்ம கடவுள்களுக்கு ஆப்போசிட்டாக இவங்க அல்லான்னு சொல்லி அல்லாவை தான் இவங்க எல்லாரும் இந்த 7 பேரும் இறைவனாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அவனை தொழுவதற்கும் அவனை வணங்குவதற்கும் அவனை பற்றி புகழ் பேசுவதற்கும் தான் இப்படி தனியாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கூடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஊரில் போய் தம்பட்டை அடிச்சிட்டான். இப்போ ஊருக்காரங்க எல்லோரும் கூப்பிட்டு பஞ்சாயத்து. இந்த 7 பேரை செமாடி அடிச்சு இவங்களை நீ எப்படி எங்களுடைய தெய்வங்களை நீ என்ன செய்வ? பொய்ன்னு சொல்லி நீ அல்லான்னு சொல்லி ஒரு தெய்வத்தை நீங்கள் வழங்குவீங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இவங்களை பயங்கரமாக திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. இவங்களுடைய தாய் தகப்பன் என்ன மானத்தையே வாங்கிட்டே நீ, இந்த மாதிரி நம்மளுடைய தெய்வத்தெல்லாம் பொய்ன்னு சொல்லி அல்லாவை நீ ஏற்றுக்கிட்டியாமே அப்படின்னு சொல்லி பயங்கர அக்கப்போர். கடைசியில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ அல்லாவை தூக்கி எறிஞ்சிட்டு எங்கள் சாமியை, நம்மளுடைய குலதெய்வத்தை நீ என்ன பண்ணணும்? இறைவனாக ஏற்றுக்கிறணும். இதுதான் உங்களுக்கு மன்னிப்புக்கு வழி அப்படின்னு சொல்லும் போது இவங்க சொல்லிட்டாங்க, எங்கள் உயிரே போனாலும் சரி நாங்கள் அல்லாவை விடமாட்டோம். நீங்கள் சொல்கிற எந்த கடவுளையும் தெய்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரே ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ள பெருந்தலைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, இந்த பிள்ளைங்க இவனுங்களை இந்த ஊரில் விட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கெட்டு போயிடும். அதனால் இவங்களை ஊரை விட்டு துரத்திடணும். அப்போ தான் நம்மளுடைய வீட்டில் இருக்க பிள்ளைகள், நம்மளுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த குழப்பத்துக்குள்ளே போகாமல் இருக்குன்னு சொல்லி இந்த 7 பேரையும் அடித்து ஊரை விட்டு விரட்டுறாங்க. நீங்கள் இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, ஊரை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ஊரோட எல்லை வரைக்கும் அடித்து துரத்துறாங்க. அப்போ அப்படி துரத்தப்படும் போது இவங்க வழக்கமாக உட்கார்ற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த தாண்டும் போது அந்த நாய் பார்க்குது இவங்க 7 பேரையும். இவங்க 7 பேரையும் அந்த ஊர் மக்கள் விரட்டுறத நாய் பார்த்த உடனே, நாய்க்கு தான் நன்றி குணம் இருக்குமே, அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இந்த 7 பேரோடு சேர்ந்து
அந்த ஊர் மக்களையும் குலைக்குது. அதே சமயத்தில் நாயால் என்ன பண்ண முடியும் பாவம். அப்போ இவங்க கூடவே ஓடி ஓடி வருது. கடைசியில் ஊர் மக்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியே வரட்டிட்டு போயிட்டாங்களா. இந்த 7 பேர் என்ன செய்கிறாங்கண்டா, இனிமேல் நம்ம இந்த ஊருக்கு போக வேண்டாம், நம்ம எங்கேயாவது போயிடுவோம், அல்லாவே நமக்கு போதுமானவன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த 7 பேரும் நடந்து அப்படியே போகிறாங்க. அந்த நாயும் இவர்களுடனே நடக்க ஆரம்பித்து விட்டது. அந்த நாயும் இவங்க கூடவே நடந்து இவங்க கூடவே போக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் இந்த 7 பேரும் ஒரு காட்டுக்குள்ளே போய் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளே ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. அந்த குகையில் போய் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரம் இங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்புறமா யோசிப்போம் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு யோசனையை பண்ணி அந்த குகைக்குள்ளே போய் டயர்டில் அடி வாங்கின அந்த வலியில் படுத்துட்டாங்க. இந்த 7 பேரும் படுத்துருக்கிறதுனால அந்த நாய் என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த குகையினுடைய வாசல்லையே அதுவும் அப்படியே உட்காந்து காலை நீட்டிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் தலையை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து மெனிக்கு இருந்துருச்சு. வேறு ஏதாவது விலங்குகளோ வேறு மனிதர்களோ வந்து இவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற உணர்வுக்கு காவல் காக்கிறதுக்காக வேண்டி அந்த நாயும் அந்த குகையினுடைய வாசலில் இருந்து விட்டது. இப்போ நான் கிட்டத்தட்ட சொல்கிறத வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது யாருடைய சம்பவம் அப்படின்னு. ஆம், அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய குகைவாசிகளை பற்றிய சம்பவம் தான் இப்போ நான் சொன்ன இந்த கதை. குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃப் இருக்கு இல்லையா, சூரத்துல் கஹ்ஃப், கஹ்ஃபுடைய சூரா, குகை, கஹ்ஃப்னா குகை. அப்போ அந்த குகைவாசிகளை பற்றிய அந்த சூறாவில் தான் இந்த சம்பவம் சொல்லப்படுது. அந்த 7 வாலிபர்களும் இன்றளவிலும் அங்கே தான் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த நாயும் அங்கே தான் இன்றளவும் உயிரோடு இருக்குதுன்னு சொல்லி குர்ஆன் சாட்சி சொல்லுது. மாஷா அல்லாஹ், பாருங்க, சாட்சி சொல்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த 7 பேருமே அல்லாஹ் அந்த 7 பேரையும் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரவர்கள், இவங்க 7 பேரும் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். இந்த 7 பேர் மட்டும் இல்லை, இந்த 7 பேரோட சேர்ந்து இந்த நாயும் சொர்க்கத்துக்கு சொந்தக்கார நாய் தான், இந்த நாயும் சொர்க்கம் செல்லும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சுப செய்தி சொல்லிவிட்டான். மாஷா அல்லாஹ், பார்த்தீங்களா? அப்போ இந்த நாயும் இவர்களோடு சொர்க்கத்துக்கே செல்லுமாம். ஏனென்று சொன்னால் இவர்களுக்காக வேண்டி கூடி கூடி கடைசியில் இவங்களை ஊரை விட்டு துரத்துறதை பார்த்து நானும் அந்த ஊரில் இருக்க மாட்டேன், நான் இவங்க கூடவே இருந்துடுறேன் அப்படின்ற முடிவு அந்த நாய் எடுத்ததுனால இந்த 7 பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பும்போது அந்த நாய் என்ன செய்யும்? அப்போ அந்த நாயினுடைய உணர்வுக்கு அல்லாஹ் நீ இவங்க கூட சொர்க்கத்துக்கு வந்துரு அப்படின்னு கொடுத்த ஒரு அன்பளிப்பு, கிஃப்ட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், இது சாதாரண விஷயம் இல்லை. சொர்க்கத்துக்கு 10 வனவிலங்குகள் செல்லும், அதில் ஒன்று நாய். அந்த நாய்க்கு பேர் கூட இருக்குங்க. அந்த நாயுடைய பேர் கித்மீர். அந்த நாயினுடைய பேர் கித்மீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாய். இப்போ எதுக்காக இந்த சம்பவத்தை நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்டா, இங்கே ஒரு அழகான ஒரு பாடம் இருக்குது. அந்த 7 பேர் எதுக்காக ஊரை விட்டு வெளியே வந்தாங்க? அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டதுனால தானே. அப்போ அந்த அல்லாஹ் அப்படின்ற அந்த ஒரு இறைத்தன்மையை விளங்கியதனால்தானே அவர்கள் அல்லாவை உருக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க. இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, நம்முடைய ரப்பு இறைவன் அல்லாஹ் தான் அப்படின்ற அந்த உருக்கமான ஒரு மனநம்பிக்கையை வச்சு ஊர் மக்கள் எல்லாம் அடித்தாலும் எங்களை வெட்டி கொண்டு போட்டாலும் சரி, நாங்கள் அல்லாஹ் விட்டு மாற மாட்டோம் அப்படின்ற என்ன மாதிரியான ஒரு உறுதி, ஈமான். அப்போ அவங்க அல்லாவை எவ்வளவு விளங்கி இருக்க வேண்டும், அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது அவர்கள் பிரியத்தை வைத்திருக்க வேண்டும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பிரியமும் நேசமும் வைத்தவர்கள் இந்த 7 பேர். சரி, ஓகே, ரைட். அவங்கள மக்கள் ஊரை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. இவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்து ஊரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நாய் யாருக்காக வந்துச்சு? சப்ஜெக்டே நாய் தான் இன்றைக்கி. இந்த நாய் யாருக்காக வந்துச்சு? நாய்க்கு தெரியுமா இவங்க அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டாங்க, அதனால் ஊர் மக்கள் இவங்களை ஏற்றுக்க மாட்டேன்ட்டு இவங்களை திசை திருப்ப பார்த்தாங்க. ஆனால் இவங்க அல்லான்ற ஒரே புடியாக நின்றுட்டாங்க, அதனால் மக்கள் ஊரை விட்டு அடித்து விரட்டிட்டாங்க. இந்த அளவுக்கு விஷயம் இந்த நாய்க்கு தெரியுமா? தெரியாது. நாய்க்கு தெரிஞ்சதெல்லாம் இவங்க ஏதோ உட்காந்து பேசும்போது கூட உட்காந்து இருந்துச்சு, இவங்க ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அந்த நாய்க்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நன்றி விசுவாசம், அந்த நன்றி விசுவாசம் மட்டும்தான் தெரியும். இவங்க அல்லாவுக்காக வேண்டி ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, தொந்தரவு செய்யப்பட்டாங்க, இவங்க அல்லாவை ஏற்றுக்கிட்டாங்க. எந்த சப்ஜெக்டும் நாய்க்கு தெரியாது. இவங்களை பிடிக்கும் நாய்க்கு,
இவங்க 7 பேரை பிடிக்கும். இவங்க ஊரை விட்டு வெளியே வரதை பார்த்துச்சு அந்த நாய். இவங்க கூடவே வந்துடுச்சு. குகையில் போய் படுத்து கிடக்குறாங்க. எதுக்கு படுத்து கிடக்குறாங்கன்னு கூட நாய்க்கு தெரியாது. அவங்களுக்கு டயர்டு, அவங்களுக்கு அடி வாங்கின சோகம், அந்த சோகம், மனக்கவலை. சரி, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லி படுத்தவங்க தான். அவங்க என்ன பிளான் வச்சு படுத்தாங்க எதுவுமே நாய்க்கு தெரியாது. நாய்க்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரு பிரியம், விசுவாசம். யார் மீது விசுவாசம்? இப்போ நாய் என்ன அல்லாவுக்காக வந்துச்சு? இந்த மனிதர்கள் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டாங்க, அதனால் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. இவங்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்க போகிறேன், அல்லாவுக்காக வேண்டி இவங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்க போகிறேன்ட்டு நீயத்து பண்ணியா நாய் வந்துச்சு? அந்த அறிவெல்லாம் நாய்க்கு இல்லை. அந்த நாய்க்கு உண்டான சிந்தனை எல்லாம் இவர்கள் மீது கொண்ட பாசம், இந்த 7 பேர் மீது கொண்ட இந்த பாசம், இந்த பிரியம். அதனால் நாய் இவர்களுக்கு நன்றி விசுவாசமாக இருந்தது காரணத்தினால் நாயும் இவர்களோடு சேர்ந்து வெளியாகி அந்த குகையினுடைய வாசலில் இருக்கிறது. கல்புகும் பாசித்தும் திராயிஹி பில் வசீத் லவித்தலாத்த அலைஹிம் லவல்லைத்த மின்ஹும் ஃபிராரம் வலபுலிஅத்த மின்ஹும் ருஅபா. குர்ஆன்ல அந்த நாயை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சிங்கம் போல கர்ஜிக்குமா அந்த நாய். யாராவது ஏதோ ஒரு விலங்கினமோ அந்த குகை பக்கம் வந்தால் அவர்களை உள்ளே நுழைய விடாமல் சிங்கம் போல இருந்து அந்த பாதுகாப்பை அந்த நாய் செய்து கொண்டிருக்கிறது என்று குர்ஆனில் அதை பற்றி சொல்கிறான். அப்போ எப்பேற்பட்ட ஒரு விஷயம்! இந்த நாய்க்கு அல்லாவை பற்றி தெரியுமா? இவங்க அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டாங்கன்ற விஷயம் தெரியுமா? எதுவுமே தெரியாது. அல்லாவை பிரியம் கொண்ட நபர்கள் மீது பிரியம் வைத்த காரணத்தினால் இந்த நாய்க்கே சொர்க்கம் என்று சொன்னால் எப்படி? அல்லாவை நேசித்தவர்கள் இறைநேசர்கள். அந்த இறைநேசர்களை நேசித்தது தான் இந்த நாய். இந்த நாய்க்கு சொர்க்கம் எதுக்கு? இறைவனை நேசிச்சதுக்கு இல்லைங்க, இறைநேசர்களை நேசிச்சதுக்கு. அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அவர்களோடு சேர்ந்து இருந்ததற்கு. அப்ப இறை நல்லடியார்களோடு சேர்ந்து இருந்தால் நாய்க்கே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இங்கே படிக்கிறோமா இல்லையா? ஒரு ஹதீஸில் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வேலைக்கு எதுவும் வாய்ப்பு இல்லாமல் வயிற்று பசியை போக்குறதுக்காக வேண்டி ஒரு தவறான ஒரு தொழில் அந்த அம்மா செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அவங்க ஒரு ப்ராஸ்டியூட், வேசி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு ரொம்ப தாகத்தில் கிணத்துல, ரொம்ப ஆழமாக இருக்கிற கிணத்துல கஷ்டப்பட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு நாய் நிற்குது. நாக்கு தொங்க போட்டு தாகத்தில் நிற்கிது. மனுஷன் தான் கஷ்டப்பட்டு எப்படியாவது தண்ணி எடுத்துருவான். நாய் என்ன பண்ண முடியும்? கிணத்துல குதிக்க முடியும் தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி. அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எப்படியாவது தண்ணி குடிச்சிட்டோம், இந்த நாய் என்ன பண்ணும் பாவம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கஷ்டப்பட்டு, அதாவது தலைகீழ தொங்கி தண்ணி எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை, உயிருக்கு கொஞ்சம் ஆபத்தான சூழ்நிலை தான் அது முடிவெடுக்கிறது. அந்த மாதிரி திரும்பவும் அந்த நாய்க்காக வேண்டி மெனக்கிட்டு மறுபடியும் எடுத்து அந்த துணியை தண்ணியில் முக்கி நாயினுடைய வாயில் அந்த துணியை புளிகிறாங்க. தண்ணி விழுது, நாய் அந்த தண்ணியை குடிக்குது. நாய்க்கு சந்தோஷமாயிடுச்சு. இந்த செயலை செய்ததற்காக வேண்டி அந்த அம்மா ஒரு ப்ராஸ்டியூட், ஒரு வேசி தொழில் செய்யக்கூடியவங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்கிட்டான். எதுக்கு? இந்த நாய்க்கு இரக்கம் காட்டியதற்கு. இன்னொரு அம்மா தொழுகையாளி, பூனைக்கு சாப்பாடு வைக்காம தொழுகன்னு இருந்ததுனால பூனை பசியோடு இருந்துச்சுன்னு சொல்லி பூனையை விரட்டி விட்டாங்க. அந்த அம்மா கத்திக்கிட்டே கிடக்காத சீப்போ அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை நரகத்துக்கு சொந்தமாக்கிட்டான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இங்கே இங்கே என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இங்கே ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. நம்ம நினைக்கிற எல்லாமே தொழுது ஜக்காத்து கொடுத்து ஹஜ்ஜு செஞ்சு நோன்பு வச்சு தர்மங்கள் பல செஞ்சு உட்காந்து திக்ரு வசீஃபாக்கள் ஓதி 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 பயங்கரமாக நம்ம என்ன செஞ்சிட முடியும்? அல்லாஹ்வை நம்ம திருப்தி பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம்? நாம் மிகப்பெரிய அந்தஸ்து அடைஞ்சிடலாம். அல்லாஹ் அங்கே சொல்லவே இல்லை. நான் மிகவும் பசியாக உன் வீட்டு வாசலில் நின்னனே, எனக்கு சோறு போட்டியா நீ அப்படின்னு நாளைக்கு ஒரு அடியான பார்த்து அல்லாஹ் கேட்பானா? நீ பசின்னு கேட்டியா? அல்லாஹ் தெரிஞ்சிருந்தா கொடுத்துருப்பானே. நீ யாரா அல்லாஹ்வுக்கு கொடுக்கறதுக்கு? இன்னார் ஒருத்தர் உன்கிட்ட கேட்டாரா பசிக்குதுன்னு, அந்த ரூபத்தில் வந்தது நான் தான். அவனுக்கு நீ உணவை கொடுத்திருந்தால் வஜத்த நீ அந்த ஆளிடத்திலே நீ என்னை பெற்றிருப்பாய். நோய்வாய்ப்பட்டு படுத்து கொண்டிருந்தானே, அவனை போய் நீ ஒரு வாட்டி பார்த்துருந்த அப்படின்னா அவனிடத்துல நீ என்னை பெற்றிருப்பாய். கஷ்டத்தில் இருந்தானே ஒருத்தன், அவனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருந்தானா அவன்கிட்ட நீ என்னை பெற்றிருப்ப. அல்லாஹ் அவனை அடைவதற்குண்டான இடத்தை எங்கே வைக்கிறான்டா? தொழுகையில் வைக்கல. தொழுகையில் நம்ம தர்த்தீபாவணும். தொழுகை என்பது நாம் தர்பியத்தை அடைவதற்கு.
அந்த தசுக்கியத்து நஃப்ஸை அடைவதற்கு தொழுகைங்கிறது ஒரு பிராக்டிஸ். இன்னும் சொல்லப்போனால் ஈமானுடைய பல முஸ்லீமாக இருக்கிறவன் ஈமான்ற அந்தஸ்தை அடைகிறதுக்கு பல படிக்கட்டு இருக்குது. அதில் முதல் படிக்கட்டு தான் தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், நீங்கள் தர்மம் கொடுக்கலாம். ஆனால் இந்த மூணையும் ஒரு லேமேனாக செஞ்சுக்கிட்டு இருந்து கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே செஞ்சுட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? அந்த தொழுகையிலும் அந்த நோம்பிலும் அந்த சக்காத்திலும் அந்த கொடுக்கக்கூடிய தர்மத்திலும் நம்முடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு சொன்னால் அது கொஞ்சம் வேற உணர்வோடு இருக்க வேண்டும். இஹ்லாஸ் மட்டும் இல்லை, அந்த இஹ்லாஸோடு சேர்ந்து ஒரு பேர் ஆனந்தம் உள்ளே வர வேண்டும். அப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு மைண்ட் செட் இறைவனுக்காக அப்படின்னும் போது அதில் ஒரு பயங்கரமான ஒரு ஆனந்தம், ஒரு மிகப்பெரிய திருப்தியும் நமக்கு உள்ளுக்குள்ள மனசார நமக்கு உணர முடியும். அந்த மாதிரியான உணர்வு நிலைகளில் தான் இறைவனை நாம் அடைய முடியுமே தவிர இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அதுக்குண்டான கூலி தான் கிடைக்கும். உஸ்லிஃபத்தில் ஜன்னத்துல் முத்தகீன். நாளைக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். ஒரு குறிப்பிட்ட சாரார் இருப்பாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்கத்தையும் வைரத்திலையுமா கட்டி வச்சிருப்பான் அல்லாஹ். உங்களுக்காக வேண்டி நான் அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை கட்டி வச்சுருக்கேன், நீங்கள் போங்க அந்த சொர்க்கத்தில் பிரவேசிங்கன்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்களா, அல்லாஹ் நாங்கள் சொர்க்கத்துக்காக இவ்வளோ பெரிய அமலை செஞ்சோம், உன்னுடைய திருமுகத்தை பார்க்கணுன்ற ஆசைப்பட்டு நாங்கள் உனக்காக செஞ்சோம், இன்றைக்கி உன்னை விட்டு நாங்கள் நகரமாட்டோம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் என் கூடவே இருங்க, ஆனால் நான் உங்களுக்காக செஞ்ச சொர்க்கத்தை நீங்கள் போய் அனுபவிங்க, அதை நான் பார்த்து சந்தோஷம் அடையணும்னு அல்லாஹ் சொல்லும்போது இவங்க போக மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்களாம். இப்போ மலக்குமார்களை விட்டு இவங்களை எப்படியாவது கூட்டு போய் அந்த சொர்க்கத்தில் விடுணுவான். நல்லா என்ன கை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டா போக முடியும்? நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறவங்களை இழுத்துட்டு போகிற மாதிரி கண்ணியமானவங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இல்லையா? அதனால் மலக்குமார்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்களாம், ஆனால் அவங்க நகரமாட்டேன்ருவாங்க. அப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்க அல்லாட்ட, அல்லாஹ் இதுக்கு மேலே நாங்கள் இவங்களை கையை பிடிச்சி கூட இழுத்துட்டு போக முடியாது, இவங்க வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. இல்லை நான் இவங்களுக்காக வேண்டி கட்டிய சொர்க்கத்தை நான் இவங்களை பார்க்க வச்சே தீரணும், நீ என்ன பண்ணி இவங்களை விட்டுரு, இவங்கள தான் இழுத்துட்டு போக முடியாது, போய் சொர்க்கத்தை இழுத்துட்டு வானுவானா அல்ல. உஸ்லிஃபத்தில் ஜன்னத்துல் முத்தகீன் குர்ஆன் சொல்லுது. இந்த தக்வாவுடையவர்கள் இப்படிப்பட்ட நற்குணமுடைய இந்த மனிதர்களுக்காக வேண்டி சுவர்க்கம் இழுத்து வரப்படக்கூடிய அந்நாளிலே அப்படின்னு சொல்லி குர்ஆன் பேசுகிறது. எவ்வளோ பெரிய விஷயம்! நம்ம சொர்க்கத்துக்கு போவோமான்னு நமக்கெல்லாம் டவுட்டு. அதுக்கே மிகப்பெரிய போராட்டம் இருக்குது. அல்லாட்ட நம்ம பயங்கரமாக நம்ம கூத்தாடுறோம், பெரிய லெவலில் நம்ம போராடுறோம். ஆனாலும் நம்ம நஃப்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் எப்படிப்பட்ட மனிதர்கள்? அவர்களுக்காக சொர்க்கம் இழுத்து வரப்படுமாம். பேர்பட்ட ஸ்ரீதேவிகள் இறை நல்லடியார்கள். அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எப்படிப்பட்ட ஹிதாயத்தை அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்கிறான்னா, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேர்வழியில் நடக்கக்கூடிய அந்த பாதை. யார் நடந்தாங்க அந்த நேர்வழியில்? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியின வ சித்தீகீன வ ஷுஹதாயி வ சாலிஹீன். நபிமார்கள், சித்தீக்மார்கள், ஷஹீதானவர்கள், சுஹதாக்கள், வ சாலிஹீன் இன்னும் நல்லடியார்கள், இப்படின்ற சில பிரிவுகள் அல்லாஹ் சொல்கிறான். இந்த பிரிவுகள் இருப்பவர்கள் எல்லாம் எந்த பாதையில் நடந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நேரான பாதையில் எங்களை நடக்க செய்ய அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கேட்க சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் தக்வா செய்யுங்கப்பா, இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க, ஆனால் என்னுடைய நல்லடியார்களோடு சேர்ந்து இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த சாலிஹின்கள் யார், சுஹதாக்கள் யார், நபிமார்கள், சித்திகீன்கள் யார், இப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய தன்மை என்ன, அவர்களோடு இருப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும், எப்படி இருக்கணும், என்ன உணர்வில் இருக்கணும், ஷரியத் என்றால் என்ன, மாரிஃபத் என்றால் என்ன, இன்ஷா அல்லாஹ் இதை நாம் தொடர்ந்து பேசுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கு தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين. السلام عليكم ورحمة الله وبركاته.